அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங்காக இருக்க 100 டைம் வாஷ் கீ. கையில் 100 தடவை அலசி எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால நான் டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரை பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கிறேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த நெய் வீட்லேயே செஞ்ச நெய் தான். இனி நம்ம இதை கிரைண்ட் பண்ணி பார்க்கலாம். பல்ஸ் மோடில் தான் போட்டு எடுக்க போகிறேன். இடையில கவுண்டிங்க்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைம் பல்ஸ் கொடுக்கறதையும் நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்கலாம். அப்படி வச்சு தான் நம்ம கவுண்ட் பண்ண முடியும். கையில் செஞ்சால் மட்டும்தான் ஒவ்வொன்றா எண்ணிகிட்ருக்க முடியும். பாருங்கள், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தண்ணியில் மட்டும் மிதக்க தான் செய்யுது. இப்போ ஒரு 50 கவுண்டிங் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். மேபி நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் கீ ஆட் பண்ணினதுனால இப்படியா என்னங்கிறது எனக்கு தெரில. நான் வாட்டரும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் 1 ஸ்பூன் கீக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டனோ 100 டைம்ஸுங்கிறதுனாலையும் எனக்கும் தெரியல. எவ்வளோ டைம் கிரைண்ட் பண்ணி பார்த்தாலும் திரும்ப கீ மிதக்க மட்டும்தான் செய்தே தவிர திரும்ப அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகலை. நான் திரும்ப அந்த தண்ணிக்குள்ளேயே எடுத்து விட்டு கிரைண்ட் பண்ணி பார்த்தேன். அப்போவும் அது இதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம எவ்வளோ கீ ஆட் பண்ணுறோமோ அதை நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அதில் ஏரியேஷன் நடந்து அந்த ஏரியேஷனுக்குள்ளே வாட்டர் ஆட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது போக எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே சும்மா தான் இருக்குது, உள்ளே அப்சர்வ் ஆகிறது இல்லை. எவ்வளோ ஏரியேஷன் இருக்கோ அந்த கீயில் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் அப்சர்வ் ஆகிக்குது. இப்போ நான் இதில் இருக்க அந்த கீ எல்லாமே கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணும்போது நல்லா கெட்டியாக இருந்தது. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே இனி வேஸ்ட் தான். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கீழே ஊற்றிடலாம். இது பாருங்கள், அங்கங்கே அப்படியே லைட்டாக மிதக்குது. இதை தான் நான் கலெக்ட் பண்ணி எடுத்து கன்சிஸ்டன்சி எல்லாமே செக் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கையில் ட்ரை பண்ணுறதுக்கு ஓகேனா நீங்களும் கையில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோஸ் பார்த்ததில் கையில் செஞ்சதோட கன்சிஸ்டன்சியும் இதோட கன்சிஸ்டன்சியும் எனக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருந்தது. இதை கலெக்ட் பண்ணினதுக்கப்புறமா கையில் நம்ம தொட்டு பார்க்கும்போது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. நான் இப்போ எக்ஸஸாக இருந்த வாட்டரை ட்ரைன் பண்ணிட்டேன். இந்த வாட்டர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டார்டிங் வெண்ணெய் எடுப்போம் இல்லைங்களா, அந்த வெண்ணெயை கலெக்ட் பண்ணி கழுவும் போது தண்ணி இந்த மாதிரி ஒயிட்டிஷாக தான் வரும். அது மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ திரும்ப நெய்யை தண்ணியில் விட்டு கலக்கும்போது திரும்ப நம்மளுக்கு அதே மாதிரி ஒயிட் கலர் தண்ணி கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கலெக்ட் பண்ணியிருக்க கீயும் பாருங்கள் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அதை நம்ம கையில் தொடும்போது நல்லா சாஃப்டாகவே இருந்தது. நம்ம தேய்ச்சிக்கும் போதும் நல்லா க்ரீமியாக தான் இருக்குது. ஆனால் எண்ணெய் தேய்ச்ச மாதிரி இல்லை. இதை தேய்க்கும் போது அப்படியே ஸ்கின்னோட சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகிக்குது, தனியாக தெரியறதில்ல. நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி செஞ்சு பார்த்ததில் எனக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போது நம்ம எவ்வளோ கீ ஆட் பண்ணுறோமோ அதில் எவ்வளோ வாட்டர் ஏரியேஷன் மூலமாக உள்ள மிங்கிள் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது மேபி ஃபால்ஸாக கூட இருக்கலாம். பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.